Now we see the next sorting algorithm, insertion sort. So நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தப்ப bubble sort அப்படினா ஏன் அந்த bubble sort அப்படிங்கிறதுக்கு மீனிங், selection sortனா என்ன பண்றோம், அப்ப insertion sortனா what you can understand from the name. Insertionங்கிறது என்னன்னா ஒரு பர்టిక్యులர் எலிமெண்ட்டை நாம ஒவ்வொரு பாஸ்லயும் பிக் பண்ணி அதனோட பொசிஷன்ல இன்சர்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து insertion sort. இப்போ bubble sortல ஒவ்வொரு பாஸ் முடியும் போதும் இருக்கலே பிக்கஸ்ட் வேல்யூ அப்படியே பபிள் ஆகி அதனோட பொசிஷன் கடைசி பொசிஷனுக்கு வந்துரும். செகண்ட் பாஸ்ல செகண்ட் பிக்கஸ்ட் வேல்யூ லாஸ்ட்டுக்கு முன்னாடி பொசிஷனுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். தட்ஸ் வை இட் இஸ் பபிள் சார்ட். இதே செலெக்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணோம், இருக்கலே ஸ்மாலஸ்ட் வேல்யூவை செலக்ட் பண்ணி அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ செலக்ட் பண்ணதை அதனோட பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இருக்கலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி செகண்ட் பொசிஷனில் வைக்கணும். ஸோ ஈச் டைம் வி ஆர் செலக்டிங் த மினிமம் வேல்யூ. இப்போ இன்சர்ஷனில் என்ன பண்ணுறோன்னா வி ஜஸ்ட் பிக் ஒன் எலிமெண்ட், இட் மே பி ஸ்மாலர் எலிமெண்ட் ஆர் லார்ஜர் எலிமெண்ட், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பாஸ்லேயும் ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்கிறோம் ஒன் பை ஒன்னாக, அதை அதனோட பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறோம். தட்ஸ் வை கால் இட் அஸ் அன் இன்சர்ஷன் சார்ட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ். இதனோட பேஸே என்னென்னா அரே ஆஃப் வேல்யூஸ் டு பி சார்ட்டட் இஸ் டிவைடட் இன்டு 2 செட்ஸ். சார்ட் பண்ண வேண்டிய அரேவை நான் 2 செட்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து ஒன் தட் ஸ்டோர்ஸ் சார்ட்டட் வேல்யூ இருக்கிற மாதிரியும், இன்னொன்று வந்து அன்சார்ட்டட் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி ரெண்டாக பிரிக்க போகிறோம். இது நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் நான் ஓரலாக சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மச் தீஸ் ஸ்டெப்ஸ். இதில் இருக்கிற விஷயத்தை நான் எக்ஸாம்பிளில் சொன்னதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் கம் பேக் அண்ட் யூ ஜஸ்ட் கோ த்ரூ த ஸ்டெப்ஸ், டெஃபினெட்லி யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுதான் வந்து ப்ராசஸ். பாஸ் 1ல் என்ன நடக்கும்னா we are going to take the very first element of the list. என்னோட லிஸ்ட்டில் இருக்கிற a of 0ங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அது அந்த எலிமெண்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த எலிமெண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு லிஸ்ட்டாகவும் அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து இன்னொரு செட்டாகவும் நான் பிரிக்க போகிறேன். இப்போ a of 0ங்கிறது என்னோடய ஃபஸ்ட் எலிமெண்ட்டுங்கிறதுனால இதுக்கு முன்னாடி எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி எலிமெண்ட் இன் தி சார்ட்டட் செட். அதாவது அந்த எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சார்ட்டட் செட்டு, அந்த எலிமெண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது அன்சார்ட்டட் செட்டு. இப்போ a of 0க்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால அதுதான் ஒரே ஒரு எலிமெண்ட் இன் தி சார்ட்டட் செட். அதனால் பாஸ் 1ல் ஒன்றுமே கிடையாது. a of 0 வில் பி இன் திஸ் இட்ஸ் ஓன் பொசிஷன். இப்போ ரெண்டாவது பாஸில் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. இப்போ பாஸ் 2ல் என்ன ஆகும்னா a of 1 எடுத்துக்குவேன். இப்போ a of 1 எடுத்துக்கிட்டு a of 1க்கு முன்னாடி இருக்கிறது வந்து சார்ட்டட், a of 1க்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் வந்து அன்சார்ட்டட். ஸோ இப்போ இந்த a of 1 எடுக்கப்பட்டுனா இதுக்கு முன்னாடி சார்ட்டட் லிஸ்ட்டில் இப்போ என்ன எலிமெண்ட் இருக்குது, a of 0 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த a of 1 எங்கே வரலாம், ஒன்று a of 0க்கு முன்னாடி இருக்கலாம், இந்த இடத்துல இருக்க a of 0க்கு முன்னாடி வரலாம், அல்லது a of 0க்கு அடுத்ததாக வரலாம். there are only 2 possibilities are there. அதாவது இந்த a of 1ங்கிற வேல்யூ இன்கேஸ் இந்த a of 0ங்கிற வேல்யூவோட சின்னதாக இருந்துட்டால் a of 0க்கு முன்னாடி போய் ப்ளேஸ் ஆயிரும். இல்லை இந்த a of 1ங்கிற வேல்யூ ஆல்ரெடி இருக்கிற a of 0ங்கிற வேல்யூவோட பெருசாக இருந்துட்டால் இட் இஸ் ஆக்குப்பை இட்ஸ் ஓன் பொசிஷன், அதாவது இதுக்கு அடுத்த எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணப்போ. ஸோ செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு எலிமெண்ட்டை நான் எடுக்கிறேன், எடுத்தால் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சார்ட்டட், இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் அன்சார்ட்டட். இந்த எலிமெண்ட் என்ன பண்ணுவேன்னா இந்த சார்ட்டட் இருக்குது, ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது இல்லையா, இதில் அதனோட பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல நான் லொக்கேட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரு 4 எலிமெண்ட் இருக்குது. இப்போ நான் இந்த எலிமெண்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ டெஃபினெட்லி திஸ் எலிமெண்ட் வில் பை எனி ஒன் ஆஃப் தீஸ் 4 பொசிஷன். ஒன்று இங்கே இருக்கலாம், சாரி இது இங்கே இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கலாம், அல்லது இட் மே பி ஹியர் ஆர் இட் மே பி ஹியர். அது என்னங்கிறது நான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இன்சர்ஷன் சார்ட். we are going to insert this element into its position in the already sorted list. I think you understand now. இப்போ பாஸ் 3ல் என்ன பண்ணுவோம், பாஸ் 3ல் a of 2வை நான் கையில் எடுத்துக்குவேன். இப்போ ஆல்ரெடி a of 0வும் a of 1 எப்படி இருக்கும், அந்த 2 எலிமெண்ட்டும் வந்து சார்ட்டட் ஆர்டரில் இருக்கும். இப்போ இந்த a of 2 எங்கே ப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று இந்த a of 0க்கு முன்னாடி ப்ளேஸ் ஆகலாம், அல்லது a of 0க்கும் a of 1க்கும் நடுவில் ப்ளேஸ் ஆகும், இல்லை a of 1க்கு அப்புறமா ப்ளேஸ் ஆகலாம். இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் a of 2 ப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட் ஆன் தி திஸ் எலிமெண்ட் வேல்யூ, a of 2ஓட வேல்யூவை பொறுத்து இந்த 3ல் ஏதோ ஒரு இடத்துல வேணால் ப்ளேஸ் ஆகலாம், அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். பாஸ் 4ல் என்ன பண்ணுவேன், a of 3 எடுத்து அதனோட ப்ளேஸில் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ ஃபைனலி இன் பாஸ் nல
a of n minus 1. Generally a of n minus 1 is the last element. And the last element என்ன பண்ண போகிறேன், எல்லா எலிமெண்ட்டும் சார்ட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நான் இந்த எலிமெண்ட்டை கையில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எலிமெண்ட் என்ன பண்ணணும், இந்த சார்ட்டட் எலிமெண்ட்டில் இதனோட பொசிஷன் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஐ ஹாவ் டு இன்சர்ட் பண்ணணும். அப்போ இதற்கு எத்தனை பாஸ் தேவைப்படுது, ஃபார் n எலிமெண்ட்ஸ் we are in need of n பாஸ் தேவைப்படும். only nth பாஸில் தான் I can sort all the elements. But whereas in bubble sort it takes only n minus 1 pass. In selection sort also it takes n minus 1 pass. But whereas insertion sort it takes n pass to complete the task. Now we see the demonstration. Now we just take the same 8 elements. Now this is my answer. 8 element இருக்கு இல்லையா, 8வது பாஸில் தான் I can get the answer. இதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 8வது பாஸில் தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் ஆக்சுவலாக என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு பாஸில் என்ன பண்ண போகிறேன், ஐ ஆம் கோயிங் டு கன்சிடர் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இதுதான் ஒரே எலிமெண்ட்டுங்கிறனால ஃபஸ்ட்டு பாஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆஸ் இட் இஸ் த சேம் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி சார்ட்டட் எலிமெண்ட்டே கிடையாது. ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் எடுக்கும்போதும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது சார்ட்டட் செட்டு, அதுக்கப்புறமா இருக்கிறது அன்சார்ட்டட் செட்டுன்னு தான் கன்சிடர் பண்ணணும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் எலிமெண்ட். டெஃபினெட்லி there is no sorted set, so there is no change. Now second பாஸில் நான் என்ன பண்ண போகிறேன், I am going to take the second element. இதுக்கு முன்னாடி இருக்குது என்ன, சார்ட்டட் செட், இதுக்கப்புறமா இருக்குது அன்சார்ட்டட். இந்த சார்ட்டட் செட்டில் இந்த 9ஓட பிளேஸ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இந்த சார்ட்டட் செட்டில் இந்த 9ஓட பிளேஸ் எது, 39க்கு முன்னாடி. ஏன்னா 39ஓட சின்னது இல்லையா. ஸோ அப்போ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, 9 39 இது ரெண்டையும் நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. Now this is pass 2. Now pass 3 என்ன பண்ணும், we are going to take the third element from the previous pass. இதுக்கு முன்னாடி இருக்கிறது சார்ட்டட் செட், அதாவது 9 29க்கு சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது இல்லையா. இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் அன்சார்ட்டடில் இருக்கும். இதெல்லாம் அன்சார்ட்டட் செட். அந்த எலிமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது சார்ட்டட் செட். இந்த சார்ட்டட் செட்டில் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் 81, ஆஃப்டர் 39. 39க்கு அப்புறம் தான் வரணும். ஏன்னா 39ஓட இது பெருசு. அப்போ 9 39 81. Now fourth பாஸில் என்ன பண்ணுவோம், we are going to take the fourth element from the previous list. இதுக்கு முன்னாடி இருக்கிறது சார்ட்டட் செட், இதுக்கப்புறமா இருக்குது அன்சார்ட்டட் செட். இப்போ இந்த 45 இதில் எந்த இடத்துக்கு வரணும், 9க்கு அப்புறம் 39க்கு அப்புறம் 81க்கு முன்னாடி. ஸோ அப்போ இதுதான் இதனோட பிளேஸ். இந்த 39க்கு 81க்கு நடுவில் தான் வந்து 45ஓட பிளேஸ். அப்போ வேர் ஐ ஹாவ் டு இன்சர்ட் திஸ் 45, இட் ஷுட் பி இன்சர்ட்டட் பிட்வீன் 39 and 81. இப்போ மை ஆன்சர் இஸ் 9 39 45 then 81. Now in the next pass fifth element என்ன பண்ணணும், இந்த சார்ட்டட் லிஸ்ட்டில் அதனோட பிளேஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எது இதனோட பிளேஸ் என்ன, 81க்கு அப்புறம். ஸோ அப்போ திஸ் இஸ் மை ஆன்சர். ஸோ இன் பாஸ் 6 வாட் ஐ எம் கோயிங் டு டூ, 6th எலிமெண்ட்டை எடுத்து ஆல்ரெடி சார்ட்டட் செட்டில் அதனோட பிளேஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் அதனோட பிளேஸ் எது, between 9 and 39. 9 and 39 தான் அதனோட பிளேஸ். அப்போ where I have to insert this 27, between this 9 and 39. இப்போ what is my answer, 9 27 39 45 81 90. So in pass 7 we are going to consider the 7th element and we just check in this sorted set what is its position. So the position of 72 is in between 45 and 81. I simply insert between 45 and 81, so my answer is this. So in pass 8, the 8th element of the list in the previous pass, and we just check the position in the sorted list. Up in the sorted list இதனோட position என்ன, 18ஓட position 9க்கும் 27க்கும் நடுவில் இருக்கிறது அதனோட position. Now I just insert this 18 in between these two. Now what is my answer, 9 18 27 39 45 72 81 90. So after the nth pass I can get the answer.